இந்த பாக்டீரியா பேஜுகளுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இது பாக்டீரியாவை மட்டும்தான் தாக்கும். மனிதர்களையோ விலங்குகளையோ தாவரங்களையோ அது தாக்குற மாதிரியானது கிடையாது. பாக்டீரியாக்களை தாக்கக்கூடிய வைரஸ். இப்போ ஒரு பாக்டீரியா பேஜ் இருந்தாலே அது இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவையும் அழிச்சிரும் அப்படின்னு சொன்னா அது எவல்யூஷன்ல டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுடைய அந்த எக்கோசிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ பாக்டீரியாவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க விழுகிற ஒரு இறந்து போகிற ஒரு முதலையே சரிக்க முடியாது. பாக்டீரியோஃபேஜ் வந்து ஒரு மிக சிறந்த கடத்தி. அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உயிர் தொழில்நுட்பத்தில் வந்து பாக்டீரியோஃபேஜை வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மரபு பொருளை வந்து நம்ம இப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு மரபு பொருளை செலுத்தணும்னு சொன்னால் அதை வந்து கெமிக்கல் மெத்தடில் செலுத்தலாம், ஃபிசிக்கல் மெத்தட் கரண்ட்டை செலுத்தலாம், சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி செலுத்தலாம். உயிர் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியோஃபேஜையும் நம்ம வந்து பயாலஜிக்கலாக செலுத்த முடியும். இந்த கங்கை நதியிலும் யமுனை நதியிலையும் அந்த பாக்டீரியாக்களை, குறிப்பாக காலரா மாதிரியான தொற்று நோய் உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவரோட காலத்துல இந்த பாக்டீரியோஃபேஜ்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. வணக்கம். நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்வு அப்பவும் ஏதாவது ஒன்று சர்ச்சையாகும்போது தான் புதுசாக ஏதாவது ஒரு அறிவியல் வார்த்தையை தூக்கிட்டு வருவாங்க. பார்த்தீங்களா, அதை நாங்கள் அப்பயே சொல்லியிருக்கோம் அப்படின்னு. நம்ம மக்களும் வந்து அப்போ தான் போய் ஆமாம் அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்க ஆரம்பிப்பாங்க. சமீபத்தில் இந்த கும்பமேளா கங்கை வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் இந்த மாதிரி சர்ச்சையில் அப்படி கிடைச்ச ஒரு வார்த்தை தான் பாக்டீரியோஃபேஜ். இதை பற்றி ஏற்கனவே வந்து சேப்பியன் சங்கத்து மக்கள் பதிவு போடுறப்போ நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. நாங்களும் பாக்டீரியோஃபேஜ் பற்றி விரிவாக ஒரு காணொளி ஒன்று வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுதான் அந்த காணொளி. நம்ம ஒரு 3 பகுதியாக இந்த காணொலியை பிரிச்சுக்கலாம். முதல் பகுதி பாக்டீரியோஃபேஜ்னா என்ன, அவை எப்படி செயல்படுது அதெல்லாம். ரெண்டாவது ஒரு வரலாற்று பின்புலம் என்ன, இந்த வரலாற்று பின்புலத்தில் தான் இவங்க வந்து மார்க் ட்வைன் இதை சொன்னார், இதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. மூணாவது நிஜமாவே இந்த கங்கை நதிக்கும் இந்த பாக்டீரியோஃபேஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட இதை உரையாடுறதுக்காக சோபனா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சோபனா. வணக்கம் சிவா. முதல்ல பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா என்ன, அந்த அறிவியல் பகுதியை விளக்கலாம். ஓகே. ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு எளிமையான வைரஸ். பொதுவாக வைரஸுகளுக்கு என்ன ஒரு பண்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே அது வந்து தாக்க முடியும். பாக்டீரியாவை தாக்குற வைரஸ்கள் உண்டு, பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்கள் உண்டு, பறவை இனங்களை தாக்கக்கூடிய வைரஸ்கள் இருக்கு, விலங்குகள் தாவரங்கள் எல்லா சகலத்தையும் தாக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வைரஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு உயிர் இல்லாத பொருளும் இல்லை, அது வந்து ஒரு உயிர் பொருளும் இல்லை. ரெண்டுமே வந்து அதுக்கு டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓம்புயிரி ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் அதுக்கு கிடைச்சாதான் அதால வந்து ரெப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்படி இல்லாம வெளியில இருக்கும் பொழுது அது ஒரு உயிர் இல்லாத பொருள் மாதிரி இருக்கும். ஒரு உயிர் பொருளுக்குள்ள அது வந்தா தான் அதால வந்து திருப்பி உயிர் பொருளா மாற முடியும். இதுதான் வைரஸினுடைய சிறப்பு தன்மைன்னு சொல்லலாம். 2 இடத்துலயும் அது 2 விதமான நிலையில இருக்கும். அதாவது எதை போய் அது தாக்குதோ அதோட ரெப்ளிகேஷன் மெஷினரி அது ஹைஜாக் எடுத்துக்கும். அது மட்டும் இல்ல, தனக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் டூல்ஸையும் அந்த ஹாஸ்ட்ல இருந்து தான் அது எடுத்துக்கும். இதுகிட்ட என்ன இருக்கும்னா ஒரு புரத உரை இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு மரபு பொருள், அது டிஎன்ஏவாவோ ஆர்என்ஏவாவோ இருக்கலாம், ஒரு மரபு பொருள் இருக்கும், அவ்வளவுதான். இது வந்து சுற்றுப்புறத்துல என்விரான்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரீஸ்டு ஸ்டேஜ் மாதிரி உயிர் இல்லா தன்மையோட ரெப்ளிகேட் ஆகாம ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். அது ஒரு பாக்டீரியாக்குள்ளேயோ ஒரு பூஞ்சைக்குள்ளேயோ ஒரு தாவரத்துக்குள்ளேயோ ஒரு விலங்குக்குள்ளேயோ வரும் பொழுது பெருக ஆரம்பிக்கும். இதுதான் வைரஸினுடைய பொதுவான வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாக்டீரியோஃபேஜ்களுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இது பாக்டீரியாவை மட்டும்தான் தாக்கும். மனிதர்களையோ விலங்குகளையோ தாவரங்களையோ அது தாக்குற மாதிரியானது கிடையாது. பாக்டீரியாக்களை தாக்கக்கூடிய வைரஸ். அப்படி பாக்டீரியாவை தாக்கும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, பாக்டீரியாவினுடைய செல்லுக்குள்ள இதுவும் உள்ள போயிடும். தன்னுடைய மரபு பொருளை பாக்டீரியாவோட மரபு பொருளோட அது பிணைச்சிரும். அதுக்கப்புறமா அது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழல் சாதகமா இருந்தா பல்கி பெருகினதுக்கு அப்புறமா பாக்டீரியாவை கிழிச்சுக்கிட்டு வெளியில வரும். வெளியில சூழல் சாதகமா இல்லைன்னு சொன்னா பாக்டீரியாவுக்குள்ளேயே அது பல்கி பெருகி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை லைட்டிக் சைக்கிள் லைசோஜெனிக் சைக்கிள்னு 2ஆ சொல்லுவாங்க. பாக்டீரியாவை உடச்சிக்கிட்டு வந்ததுன்னு சொன்னா அது லைட்டிக் சைக்கிள். அப்படி உடச்சிட்டு வெளியே வராம பாக்டீரியாவோடய சர்வைவ் ஆயிட்டு இருக்கு, அதுவும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது லைசோஜெனிக் சைக்கிள். இது ரெண்டுமே இல்லாம பாக்டீரியாவுக்குள்ள இல்லாம நீர்லையோ காற்றுலையோ மண்ணிலையோ பனிலையோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குமானா சில கண்டிஷன்ல இருக்கும்.
ஆனா அதால அப்ப இனப்பெருக்கம் செய்ய முடியாது, உயிர் பொருளா அது ஆக்ட் ஆக முடியாது, வளரவோ இனப்பெருக்கமோ செய்ய முடியாது. ஆஸ் இட் இஸ் என்ன ஸ்டேட்டஸ் கோல் இருக்கோ அப்படியே இருக்கும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாக்டீரியோஃபேஜுங்கிறது பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ். இப்போ ஒரு பாக்டீரியோஃபேஜ் எல்லா பாக்டீரியாவையும் தாக்க முடியுமா? இல்ல, அதுக்கும் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும். இப்போ நீங்க வைரஸ்கள்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாட்டை தாக்குற வைரஸ் வந்து குரங்கை தாக்காது, குரங்கை தாக்குற வைரஸ் வந்து பெரும்பாலும் மனிதர்களுக்கும் குரங்குக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைனால நமக்கு இருக்கும். பட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாடுகளை தாக்குற வைரஸ் நம்மளை தாக்குறது இல்லை. மாடுகளை தாக்கக்கூடிய தாவரங்களை தாக்கக்கூடிய வைரஸ் வந்து அனிமல்ஸை தாக்கவே தாக்காது. இது மாதிரி அதுக்கான ஸ்பெசிஃபிசிட்டி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். குறிப்பிட்ட டார்கெட்குள்ளதான் அதால உள்ள நுழைய முடியும். அது இப்போ ஒரு ஈகோலையை வந்து ஒரு பாக்டீரியோஃபேஜ் போகுதுன்னா அந்த பாக்டீரியோஃபேஜ் ஈகோலை பாக்டீரியாவை மட்டும் தான் போய் தாக்க முடியும். ஆமா, இதுக்கு வந்து பாக்டீரியோஃபேஜ்லயும் நிறைய வகை இருக்கு. எல்லா நம்ம காமனான ஒரு வார்த்தை குழுவில் வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்குள்ளேயும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கும், நிறைய வெரைட்டி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் டார்கெட் ஸ்பெசிபிசிட்டி இருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா காலராவினுடைய பாக்டீரியாவை தாக்கக்கூடிய பாக்டீரியோஃபேஜ்னால தொழுநோயை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாவை தாக்க முடியுமானா இட்ஸ் டவுட்ஃபுல் கொஸ்டின். அது இயற்கையில நான் சொல்றது. நம்ம லேப்ல எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். பாக்டீரியோஃபேஜ் வந்து ஒரு மிக சிறந்த கடத்தி. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம உயிர் தொழில்நுட்பத்துல வந்து பாக்டீரியோஃபேஜை வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வெஹிக்கிளா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மரபு பொருளை வந்து நம்ம இப்போ ஒரு செல்லுக்குள்ள ஒரு மரபு பொருளை செலுத்தணும்னு சொன்னா அதை வந்து கெமிக்கல் மெத்தட்ல செலுத்தலாம், பிசிக்கல் மெத்தட் கரண்ட்டை செலுத்தலாம், சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி செலுத்தலாம். உயிர் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியோஃபேஜையும் நம்ம வந்து பயாலஜிக்கலா செலுத்த முடியும். பட் இது எல்லாமே லேப்ல கண்ட்ரோல் அட்மாஸ்பியர்ல நம்மளா டிசைன் பண்ணது. இப்போ இயற்கையில அப்படியே இருக்குதா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. இயற்கையில வந்து அந்த ஸ்பெசிபிசிட்டிங்கிறது இருக்கும். ஒரு பாக்டீரியா வந்து காலரா பாக்டீரியாவை தான், ஒரு பாக்டீரியோஃபேஜ் வந்து காலரா பாக்டீரியாவை தான் தாக்குதுன்னு சொன்னா அதை மட்டும் தான் தாக்கும். இன்னொரு பாக்டீரியோஃபேஜ் வந்து தொழுநோய் பாக்டீரியாவை தாக்குதுன்னு சொன்னா அதை மட்டும் தான் தாக்கும். இந்த ஸ்பெசிபிசிட்டி வந்து இட் டிபெண்ட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஒன் தான். இப்போ ஒரு பாக்டீரியோஃபேஜ் இருந்தாலே அது இருக்கக்கூடிய எல்லா பாக்டீரியாவையும் அழிச்சிரும் அப்படின்னு சொன்னா அது எவல்யூஷன்ல டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுடைய அந்த எக்கோசிஸ்டம்ல டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ பாக்டீரியாவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க விழுகிற ஒரு இறந்து போகிற ஒரு முதலையே சிதைக்க முடியாது. ஆமா இல்லையா? ஒரு முதல்ல நீர்ல வந்து ஒரு டால்பின் இறந்துருது. அப்ப அதை சிதைக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன வேணும்னா அகைன் வி நீட் பாக்டீரியா. இப்போ இந்த பாக்டீரியோஃபேஜ் அந்த நீர்ல இருக்கும்பொழுது எல்லா பாக்டீரியாவும் அழிக்கிறதாவே கொண்டுட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அந்த முதலை எப்படி அழியும்? ஆமா, ஒரு ஃபுட் செயினே டிஸ்டர்ப் ஆகும். அப்ப அப்படி அமைய வாய்ப்பே இல்லை. இந்த சர்வரோக நிவாரணி கான்செப்ட் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் மித்து தான். நம்ம வந்து ஒரு பொருள் வந்து 1, 2 இல்ல ஒரு 5, 6 வகையான விஷயங்களை தாக்கலாம். அது வந்து நம்ம ஆன்டி பாக்டீரியலுக்கே பொருந்துமே. நீங்க வந்து ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் நேரோ ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இதுல வித்தியாசங்கள் இருக்குமே ஒழிய ஒரே ஒரு மருந்து எடுத்துக்கிட்டீங்க, ஒரு பென்சிலின் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அது எல்லா விதமான நோயும் குணமாக்குமானா ஆக்காது. அதே கான்செப்ட் இங்கேயும் பொருந்தும். நல்ல தெளிவான விளக்கம். நம்ம வந்து கொஞ்சம் இந்த வரலாறுக்கு போயிடல, ஏன்னா இந்த வரலாறுல இருந்து தான் இப்போ இந்த சர்ச்சை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது வரும். ஒரு 19ஆம் நூற்றாண்டுல வந்து ஒரு பிரிட்டிஷ் நுண்ணுயிரியல் அறிஞர் மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வராரு, ஹான்கின்ஸ் அப்படின்னு. அவர் வந்து நிறைய விதவிதமான புதுவிதமான சோதனைகள்லாம் செய்யக்கூடியவர். அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா கங்கை நதியிலையும் யமுனை நதியிலையும் அதை வந்து எடுத்து இவர் தனியாக சோதித்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவில் தன்னாலே அழிஞ்சு போகுது அப்படின்னு. இதை உறுதிப்படுத்துறதுக்காக அவர் இன்னும் ஒரு 2-3 சோதனையெல்லாம் செய்கிறார். அதை வந்து வெளிப்புறத்துலேருந்து வேற எதுவும் வராத மாதிரி ஒரு சீல் பண்ணி அதை வந்து சுட வச்சு பார்க்குறாரு, ஓப்பனாக வச்சு சுட வச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு சில சோதனைகள் மூலம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கங்கை நதியிலும் யமுனை நதியிலையும் அந்த பாக்டீரியாக்களை, குறிப்பாக காலரா மாதிரியான தொற்று நோய் உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவரோட காலத்துல இந்த பாக்டீரியோஃபேஜ்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா பாக்டீரியாவே கண்ணுக்கு சின்னது, இன்னும் அதை விட பல 100 மடங்கு சின்னது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அது பாக்டீரியோஃபேஜ் தான் அப்படின்னு தெரியல. அதை வந்து அவர் குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு. இது வந்து அங்கே பிரிட்டனில் இங்கேருந்து அவருடைய அந்த குறிப்புகள்லாம் பிரிட்டனில் பரவலாக வாசிக்கப்படுது. நிறைய பேர் வந்து இப்படிலாம் இருக்கா அப்படின்னு. அவர் இந்த பாக்டீரியோஃபேஜ்களை தவிர பறவைகள் எப்படி பறக்குது, இந்த மாதிரி பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. இவருடைய இந்த கங்கை நதி பற்றின ஒரு குறிப்பை வந்து மார்க் ட்வைன், புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்வைன் வந்து படிச்சுட்டு அவர் ஒரு பத்தி வந்து ஒன்று எழுதுறாரு. அந்த பத்தியை தான் இவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம
இன்னொரு பக்கம் அதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு 1910 இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த பாக்டீரியோஃபேஜுகளை வந்து இது பாக்டீரியாவை தாக்குறதுனால மருத்துவத்துக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து ஒன்றும் ஒரு பெரிய மக்களை வந்து நோயிலேருந்து காக்கணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக பண்ணாங்களான்னா இல்லை. பெரும்பாலும் அன்னைக்கு தேதிக்கு ஒரு போரில் காயத்தில் இறந்து போகிறவங்களை விட அந்த போரில் ஏதாவது ஒரு கத்தி கீறி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு காயம் போட்டிருக்கும், அதில் ஒரு நுண்ணுயிர் தொற்று ஏற்பட்டு செப்டிக்காய் இறந்து போகிறவங்க தான் அதிகம். அப்போ எல்லா நாட்டு இராணுவமும் வந்து இதை எப்படி தடுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் வந்து இந்த நுண்ணுயிர் தொற்றுலேருந்து தீவிரமான செப்சிஸ்லேருந்து பாதுகாக்காதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது பாக்டீரியாவை கொள்ளுதுன்னா ஏன் இதை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற அன்னைக்கு பெரிய இராணுவத்தை வச்சிருந்த எல்லா நாடுகளும் இதற்கான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருந்தாங்க. குறிப்பாக ரஷ்யாவில் இந்த பாக்டீரியோஃபேஜுகளை பாக்டீரியாக்களுக்கு எதிரான ஒரு மருத்துவமாக பயன்படுத்துறதுல நிறைய ஆய்வுகள் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தற்செயலாக இது கண்டுபிடிச்சோம், ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டுபிடிச்சோம். ஃப்ளெமிங்கோட அந்த கதை வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளால் ஒரு பெரிய அளவில் ஒரு தொழிற்சாலை வச்சு ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த பாக்டீரியோஃபேஜ் தொடர்பான ஆராய்ச்சி வந்து கொஞ்சம் பக்கவாட்டில் போயிடுச்சு. திரும்பவும் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்துகளுக்கு எதிராக பாக்டீரியாக்கள் தனக்கு தானே ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ஏன் வந்து திரும்ப அந்த பழைய டெக்னிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இதை தவிரவும் இன்னைக்கு ஜீன் எடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நிறைய பாக்டீரியோஃபேஜுகளை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு செல்லுக்குள்ள ஒரு புது மரபு பொருளை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெக்டர், ஒரு கருவியாக வந்து பாக்டீரியோஃபேஜுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இதுதான் வந்து பாக்டீரியோஃபேஜ் தொடர்பாக நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த கங்கை நதி அந்த சர்ச்சைக்கு வருவோம். ஒரு அறிவியலாளர் யாரோ ஒருத்தர் வந்து இதை எடுத்து சோதித்ததாகவும் அந்த ஆய்வு கட்டுரையாக வரல, இந்த மாதிரி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி குறிப்பும், மார்க் ட்வைன் எழுதின இந்த ஹான்கின்ஸ் அவருடைய குறிப்பை வச்சு மார்க் ட்வைன் எழுதின அந்த பற்றியும் பார்த்தீங்களா, கங்கை நதிக்கு வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, இதனால தான் வந்து நாங்கள் அந்த நதியை வழிபடுறோம், இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. இந்த செய்திகள், இந்த செய்தி குறிப்புகளோட உண்மைத்தன்மை என்ன, உண்மையாக ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கு.